புது மாப்பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிறாங்க. வா போய் என்ன பாப்போம். ஆமா மச்சான், பாருங்க போட்டு சம்மடி வச்சிருக்காங்க. வா அப்படியே ஓடிடலாம். டேய் ஏடா பையன் சாவற. வாடா மச்சான், பெரிய சண்டையை வெடிக்க மட்டும் தான் பார்க்கணும். விளக்கெல்லாம் விடப்படாது. அப்படி விளக்கி விட்டேன்னு வச்சுக்கவேன், டேய் நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். நடுவுல நீங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள போட்டு கும்பிடுவாங்களா? டேய் அதுக்குன்னு கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை அப்படியே விட்டு போலாம் சொல்றியா? போய் பார்க்கலாம் வாடா. மச்சான், ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல சினிமாக்கு விட செட் ஆகும்டா, சீரியலுக்கு செட்டே ஆகுது, புரிஞ்சுக்க. ஏ மச்சே, ஏதோ கல்யாணம் மாற்ற மாதிரி இருக்குது. வாண்டடா வண்டியில ஏறிடாத. அடியை குடுத்துட்டு பாலைய போட்டுட்டு மனவரையில ஏத்துவானுங்க பாத்துக்க. ஜெய் நீ வந்தாவா வராட்டி போ, நான் போய் பார்க்கறேன். டேய் மச்சான் வேணாம்டா, சொல்றது போடா. சொல்லிட்டு பின்னாடி தான் வரணும். நிலமா இவ்வளவு பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறீங்க. அவன் செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் சாப்பிட்டு சார், உயிரோட இருந்து என்ன பண்ண போறான்? அப்படின்னு தப்பண்ணா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டா சார். அவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஏற்பாடு பண்ண. இந்த நாய் தான் சார் மாப்பிள்ள. தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வந்துட்டா சார். எனக்கு வர கோவத்தை சார் இருங்க இருங்க இருங்க, அடிக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை வீணா போச்சு சார். இனி எப்படி சார் நான் என் பொண்ணு மூஞ்சில முழிப்பேன்? என் சொந்தக்காரங்க மூஞ்சில எல்லாம் எப்படி சார் நான் முழிப்பேன்? ஏங்க நீங்க எங்க அழுறீங்க? இந்த கேடு கட்டவன் இல்லனா நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிளையே கிடைக்க மாட்டானா? வாங்க போலாம். வாங்க. ஹலோ, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? இவங்களோட சாபெல்லாம் உன்னை சும்மா விடுமா? நான் மட்டும் வந்து தடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தினம் சாவறதுக்கு பதிலா அடி வாங்கி ஒரே நாள்ல செத்துடலாம் சார். என்னையா குழப்பற? புரியுற மாதிரி சொல்லு. சார், நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா அவ எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்புறம் என் வீட்டில் வற்புறுத்துறாங்களேன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் லவ் பண்ண பொண்ணு காலையில வந்து உன்னைத்தான் நான் லவ் பண்றேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு அழுகுறா சார். அவளை சாக விட்டுட்டு எப்படி சார் நான் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும்? சரி, தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு கூட என்னால நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியுமா? லவ் பண்ணவளை நினைச்சுக்கிட்டு தாலி கட்டினவளோட எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும்? சார், அது இதை விட நரகம். இதாவது அழுது தீக்கிற பிரச்சனை, அது செத்தாதான் சார் தீரும். சார், அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கா சார்? நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த ஜென்மம் தான் சார். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழணும் சார். சார், இன்னைக்கு ஒரு நாள் நான் அடி வாங்குறதுக்கும் திட்டு வாங்குறதுக்கும் யோசிச்சா அப்புறம் நான் வாழ்நாள் பூரா திட்டு வாங்கிட்டு வலியோடையும் வேதனையோட தான் சார் நான் வாழணும். அதுக்கு பேர் வாழ்க்கையா சார்? அவ்வளோ ஏன் சார் என் சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க? என் லவர் சொன்ன மாதிரி உங்க லவர் வந்து சொன்னா நீங்க யார் கழுத்துல சார் தாலி கட்டுவீங்க? சொல்லுங்க சார், லவ் பண்ண பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க? பத்திரிக்கை அடிச்சதுக்காகவும் சடங்கு சம்பிரதாயம் பண்ணதுனாலயோ யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எனக்காக அந்த பொண்ணு காத்துட்டு இருப்பா சார். நான் போறேன் சார். டேய் போடா போ. இப்பெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா நடக்கிற டைவர்ஸ்ல முக்காவாசி லவ் மேரேஜ் பண்ணவங்க தான். போ. ஆனா நீ ஆசைப்பட்ட பொண்ணோட குடும்பம் நடத்தும் போது அந்த பொண்ணு கையால சப்பாத்தி கட்டையால அடிவாகாம இருந்தா தப்பிச்சுப்பேன். டேய் என்னடா அவ்வளவு பேசுற? நீ பாட்டு போயினேங்கற. இவன் போற வேகத்தை பார்த்தா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் போல இருக்கே. போடா போ ஜீவா. அப்புறம்
அடிச்சதா? ஏதோ தீபிகாவோட ராசி தான் உன்னை காப்பாத்திருக்கு. என்னடா ஆச்சு மாப்பிள்ள? டேய் டேய், என்னடா ஆச்சு? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துடலாம்டா மச்சான். டேய், நீ இப்படிலாம் பேச மாட்டியடா. என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல மச்சான், நான் இப்ப கூட பேசலன்னு வச்சுக்கே, அப்புறம் கடைசி வரைக்கும் என்னால பேச முடியாம போயிடும்டா. டேய், என்னடா ஆச்சு? டேய், பூங்குடிய மனசுல வச்சுக்கிட்டு தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது எவ்வளவு பெரிய தப்புடா. நினைச்சேன்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவில்ல பூங்குடி முகத்தை பார்க்கும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனா தீபிகா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீயே அமைதியா இருக்கும்போது நான் தேவையில்லாம தூண்டி விட்டா நல்லா இருக்காதேடா. அத பத்தி நான் எதுவுமே பேசல. அதான்டா பிரச்சனையே. நான் நெருங்க நெருங்க என்னால நார்மலா இருக்க முடியல மச்சான். டேய், இவ்ளோ காதல மனசுல வச்சிருக்க, அப்புறம் ஏன்டா பூங்குடி கிட்ட சொல்ல தயங்கிட்டு இருக்க? இப்ப என்னடா பண்ண போற? அதான் புரியல மச்சான். பூங்குடிய மனசுல வச்சுக்கிட்டு தீபிகா கூட எப்படி என்னால வாழ முடியும்? அப்போ அம்மா கிட்ட சொல்லி பெரியவங்களை விட்டு பேச சொல்லு. டேய், உனக்கு தான் தெரியுமே அவங்களோட ஃபேமிலியை பத்தி. பூங்கத நாச்சியார் வம்சம் எப்ப பார்த்தாலும் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி முதல்ல குடும்ப கௌரவத்தை தான் பாக்குறவங்க மச்சான். அவங்க கிட்ட எப்படி இதெல்லாம் பேச முடியும்? அப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. டேய், நான் சாகணும்டா. அதான் இதுக்கு ஒரே வழி. டேய், முட்டாள்தனமா பேசாதடா. இல்ல மச்சான், நிறைய பேரு காதல் பிரச்சனையால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேள்விப்படும் போது இதுக்காகவா சாவாங்கன்னு தோணும். ஆனா நானே அந்த சூழ்நிலையில வந்து நிக்கும் போதுதான் அந்த பெயினை என்னால ஃபீல் பண்ண முடியுதுடா. நான் சாகணும், சத்தியமா அதான் கரெக்ட். போய் சாவு. வேன்லயோ கார்லயோ குப்பையிலயோ எதா விழுந்து சாவு. லவ் நான் தப்புன்னு சொல்லடா. ஆனா அதையும் தாண்டி லைஃப்ல நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மா கூட சுத்துறதுக்கோ சரக்கு அடிக்கிறதுக்கோ சினிமா பாக்குறதுக்கோ கம்பெனி கொடுக்கறதுக்கு மட்டும் நினைச்சியா? நீ செத்துட்டா தப்பு தப்பா கவிதை எழுதி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சுட்டு அப்படியே என் வேலையை பார்த்துட்டு போயிருவேன் நினைச்சியா? மச்சான், நீ எதுவும் பேசாத. ஏதாவது ஏடா கூடமா பேசின அப்புறம் நானே உன் கழுத்தை நினைச்சு கொண்டுருவேன். இன்னொரு தடவை உன் மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் வரக்கூடாதுடா. டேய், நீ என் ஃப்ரெண்டா கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம் மச்சான். மச்சான், எல்லா பிரச்சனைக்கும் தேடலுக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்குடா. அத ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம முதல்ல உயிரோட இருக்கணும். இன்னைக்கு மலப்பா தெரியுற விஷயம் நாளைக்கு ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போற விஷயமா கூட இருக்கலாம்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத மச்சான். உன் பிரச்சனையை எப்படியும் சால்வ் பண்ணிடலான்னு மட்டும் நம்பு. மத்ததெல்லாம் தன்னால நடக்கும் மச்சான். சரி வா போலாம். குட்டிமா. ஜீவா சார், ஏன் ஒரு மாதிரி டல்லா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை. சரிங்க சார், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னடா ஒண்ணும் இல்ல, அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, சொல்ல வேண்டியதானே? டேய், கத்தாதடா. ஏன்டா கத்துற? நீ பூங்குடிய லவ் பண்றத அவன் ஊர்க்காரங்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறியே, அப்புறம் எப்படா நீ பூங்குடி கிட்ட சொல்லுவ? சொல்றத பத்தி பிரச்சனை இல்லடா. சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்கும் போதுதான். ரொம்ப யோசிச்சா ஒண்ணும் நடக்காது. வழக்கமா லவ் பண்றவங்க பூவை பார்த்து லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி பேசுவாங்க.
நீ அத கூட பண்றது இல்லையே. எப்படி அப்புறம் பூங்குடிய பார்த்து லவ் பண்ணுவே? இல்லடா, ஏற்கனவே நான் சொல்ல போனப்போ உங்க மேல மரியாதை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் பேசினாலும் அவ முகத்துல அடிஷனலா ஒரு பிரைட்னஸ் தெரியுதுடா. எனக்கு என்னமோ அது லவ்வா தான் இருக்கும்னு தோணுது. ஆனா அவகிட்ட கேட்டா அவ உண்மையை சொல்வாளான்னு சந்தேகமா இருக்கு மச்சான். அணுவணுவாய் சாகணும்னு முடிவெடுத்த பின் காதல் மிக சிறந்த வழிதான்னு எப்பவோ படிச்ச அறிவுமதி கவிதை ஞாபகத்துக்கு வருது. மனசுல இருக்கிறத சொல்லவும் முடியாம மனசுலயே வச்சுக்கவும் முடியாம, டேய் இது பெரிய அவஸ்தையா இல்ல? நிஜம்தான்டா. நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி ரெகுலர் லைஃப் அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மச்சான். டேய், அந்த மாப்பிளையாவது தாலி கட்ட போற நேரத்துல ஓடி வந்துட்டான். நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் போல இருக்கே. சை, அதுக்கப்புறம் அதுவே உனக்கு பழகிடுவேன். டேய், நேர காலம் தெரியாம விளையாடாத. நான் எவ்வளவு பெரிய சங்கடத்துல இருக்கேன் தெரியுமா? சரி விடு. உன் சங்கடத்தை சால்வ் பண்ற மாதிரி என்கிட்ட இப்போதைக்கு ஒரு டெம்பரரி மெடிசன் இருக்கு, ஆல்கஹால். சுமாரா, அதை குடிச்சா கவலையெல்லாம் மறக்குங்கிறது ஹம்பக். கரெக்ட். இத குடிக்கிறதுனால கவலைய மறக்க போறதே கிடையாது. தலைவலி, வாந்தி, வயித்த வலின்னு புதுசா ஒரு பிரச்சனை வரும். அப்ப நமக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை மறந்து போயிடும். அதுதான் இதோட டெக்னிக். என்னாச்சு கோபி? சாரியா ஒரு மாதிரி டல்லா இருக்காப்ல? அடுத்த வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதான். அதுல எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும்ன்றத பத்தி அண்ணன் பலத்த யோசனையில இருக்காப்ல. அப்ப இப்ப இருக்கவங்க தான் திரும்ப முதலமைச்சரா வருவாங்களா? பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்குமே வித்தியாசம் தெரியல. நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நாம ஏன்பா தெரிஞ்சுக்கணும்? நான் என்ன எலெக்ஷன்ல நிக்க போறேன்? சார், அவன் கிடக்குற விடுங்க சார். நீங்க ஏன் சார் டல்லாவே இருக்கீங்க? புது மாப்பிள்ளனா நல்லா சந்தோஷமா இருக்கு வேணாவா? முகத்துல மாப்பிள்ளைகளை வரணும்னு எங்க ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. இவன் ஊர்க்காரங்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒண்ணும் இல்ல, நத்திங். சார் சொல்லுங்க சார், என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க சார். ராமருக்கு அனுமார் உதவுன மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். மச்சான், அந்த டியூப்லைட்டே பளிச்சுன்னு எரியுது. இன்னும் ஏன்டா நீ அமைதியா இருக்க? டேய் சுமாருடா. என்ன சார்? ஒண்ணும் இல்ல, நீ அனுமார் கெட்டப்புக்கு பர்ஃபெக்ட்டா இருக்க. மேக்கப்பே போட வேணான்றத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஏய், நீ உன் முகத்தை கண்ணால பாக்குறதே இல்லையா? வட இந்தியால இருந்து வந்து பானிபூரி விக்கிற மாதிரி இருந்துட்டு என்ன கிண்டல் பண்றியா நீ? மச்சான், ரொம்ப அவமானப்படுத்திட்டான் மச்சான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடு மச்சான். சார், நான் உன்னை கேட்கவா? போதும். நீ ஏதாவது ஏடா கூடமா கேள்வி கேட்டு ஏத்துனதையும் இறக்கி விட்டுறாத. சரி விட்றா, நீ இததான் குடிக்க மாட்ட. என் ஃப்ரெண்டு மலேசியால இருந்து ஒரு சூப்பர் கூல் ட்ரிங்க்ஸ் சமைச்சு வச்சிருக்கான். அதையாவது குடிச்சிட்டு எனக்கு கம்பெனி கொடு. இதான் கொண்டு வந்துடுறேன். ஹலோ. இது மலேசியன் கூல் ட்ரிங்க்ஸ் இல்லடா, மன்னார்குடி கூல் ட்ரிங்க்ஸ். மச்சான், உன் மனசுல இருக்கிறத நீ சொல்ல மாட்டேங்கிற. அத உளரவாத செய்ய வைக்கிறேன். ஒரு நல்லதுக்கு போய் சொல்லான்னு பெரியவா சொல்லியிருக்கா. பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். இந்தா மச்சான், சூப்பரா குடிச்சோடு. மாப்பிள்ள, இது பேர் என்னது மாப்பிள்ள? இது பேரு பினாங்கடி.
என்னடா புளிப்பா இருக்கு? இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு வித்தியாசம் வேணாமாடா, அதான் அப்படி இருக்கு. மத்தபடி இது வெரி ஹைஜீனிக் ட்ரிங்க். குடி, சீக்கிரம் குடிச்சிரு. ஃபாரின் ஐட்டம் மோசமா இருந்தா கூட அத மோசம்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குதுல்ல. வராது வராது. பாக்க வச்சுட்டு குடிச்சா வயிறு வலிக்கும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அடே, உங்க ஊர்ல வேற எதை தாண்டா சொல்ல மாட்டாங்க. சுமாரா என்னங்க ராசா, குடிங்க. தேங்க்யூ சார். ஐயே, தேங்க்ஸ் சார். no, I'll need. Please, putra. மச்சா ஜீவா, உன் மனசுல தான் ஆசைறத சொல்லு. அத ராசு எப்பாற்பட்டது நிறைவேற்று பாரு. என்ன ராசு, அடுத்தவங்க ஆசை எப்படி நிறைவேற்றுறதுன்னு ஊர்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல? கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க சார். உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். ஆனா ஒண்ணு சார், பெட்ரோல் விலையை மட்டும் குறைய சொல்லாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ஐயோ, சரக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு தெரியலையே. இவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். ராசு மச்சான் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணுகிட்ட தான் லவ் சொல்ல மாட்டேங்கிறான். அதான் எனக்கு தெரியுமே. ஜீவா சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பேசுறேன் சார். இததான் பழ நழுவி பால்ல விழுதுன்னு சொல்லுவாங்களோ. ராசு அதேதான் குட்டிமா ராசு. பின்ன சார், கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, இதுக்கப்புறமும் லவ் பண்ணலன்னா எப்படி? தீபிகா கிட்ட தானே சொல்லணும், நான் போய் சொல்றேன் சார். முட்டாள், அவ தீபிகா இல்லடா, பூங்கொடி. ஃப்ளவர் ஃபிளாக். அவளை முதல்ல பார்த்த உடனே அவ எனக்காக பிறந்தவன் தோணுச்சு. ஆனா அவ தாத்தா கிட்ட இவளை படிக்க வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால என்னால ஓப்பனா என் லவ் சொல்ல முடியல. அப்புறம் அதை பத்தி பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தப்ப அவ மனசுல காதல் இல்லைன்னு சொல்லிட்டாடா. அது பார்வதி பாட்டிக்காகவோ இல்ல அந்த தீபிகாவை காப்பாத்துறதுக்காக இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் அவளை லவ் பண்றேன்டா, சின்சியரா லவ் பண்றேன்டா. லவ் பண்றா. அவ எதுக்காக என் உயிரை காப்பாத்தணும்? நான் எதுக்கு அவளுக்கு குங்குமம் கொடுக்கணும்? அந்த கருவுல எங்க 2 பேருக்குள்ள ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். என்னால பூங்குடிய மறக்க முடியாது.
அவரை விட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. இப்ப அவ இங்க வரமாட்டாளா? என் மனசு சொல்றதை கேட்க மாட்டாளான்னு என் மனசு துடிக்குது.